ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தர்மயுகம். இன்றைக்கி மார்னிங் 5 AM கிளப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நேற்று சொன்ன மாதிரி ஸ்லீப்பிங் டைம்லேயே கான்சென்ட்ரேட் பண்ணி 10 மணிக்குள்ளே தூங்கணும் அப்படின்றதுக்காக ஐம் ஆல்மோஸ்ட் தேர். இப்போது கதை சொல்லி முடிச்சுடுவேன். 10 மணிக்கு எனக்கு கண்டிப்பாக தூங்கிடுவேன். குட்டீஸ்லாம் நான் நாளைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக 10th டே கம்ப்ளீட் பண்ண போகிறேன் அப்படின்றதுக்காக எனக்கு கிஃப்ட்டு செஞ்சிட்ருக்காங்க. தம்பி செஞ்சிட்டான். ஒரு ஃப்ளாக் பேப்பரில் செஞ்சுருக்கான். பாப்பாவும் பேப்பரில் வேறு ஏதோ ஒரு பொம்மைலாம் செஞ்சுருக்காங்க. நான் நாளைக்கு காமிக்கிறேன். நாளைக்கு ஜெயிச்சுட்டு காமிக்கிறேன். கடையில் வாங்கலாம் ஏதாவது உங்களுக்கு கிஃப்ட் அப்படி சொன்னாங்க. அதெல்லாம் வேணாம், நீங்கள் அழகாக வரைவீங்க இல்லையா, அதை மாதிரி ஏதாவது கிஃப்ட்டு செஞ்சுட்டாங்க, அதுவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதனால அதுதான் செய்கிறாங்க. ஹோம்ஒர்க்ஸ் முடிச்சிட்டாங்க, நல்ல விஷயம். எல்லாருமே 3 பேரும் சேர்ந்து இப்போ சீக்கிரமாக தூங்கிடணும். நேற்று மார்னிங் கோலம் போட்டிருந்தேன். அது ஆனால் நேற்று வீடியோவில் காமிக்கல. ஏன்னா நேற்று மார்னிங் கோலத்தை வீடியோ எடுக்க முடியல. கோலம் போட்டு முடிச்சுட்டு வயலுக்கு துணி துவைக்கிறதுக்கு போயிட்டோம். அங்கே மோட்டரில் 4 நாளாக எங்கள் ஊரில் தண்ணி வரல. ஸோ நானே எங்கள் வீட்டுக்காரங்க வயலில் போய் நேற்று துணி துவைச்சி அலசிட்டு வந்தோம். அதனால் நேற்று அதுக்கு அடுத்த அப்படியே ஆஃபீஸ் டைம் ஆகிடுச்சு. அப்படியே வெளியே போய் எடுக்க முடியல. இன்றைக்கி மார்னிங் விடிய காலம் அதை பெருக்கிறதுக்கு முன்னாடி சரி ஓகே லைட்டாக தெரிஞ்சுது, கொஞ்சம் எடுத்திருக்கேன், அது காமிக்கிறேன். அண்ட் இன்றைக்கி போட்ட கோலத்தையும் காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இன்றைக்கி உங்கள் கூட ஒரு குட்டி கதை ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஒரு கிணத்துல நிறைய தவளைகள் வாழ்ந்து வருது. அதில் ஒரு தவளை ராஜாவாக இருக்குது. அந்த ராஜா தவளையை பார்த்து அது கூட இருக்கிற கொஞ்சம் தவளைகளுக்கு ரொம்பவே பொறாமையாக இருக்குது. அதை ஏதாவது பண்ணிடணும், அது மட்டும் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் பொறாமப்படுறாங்க. அதனால் ஏதாவது ஒரு திட்டம் போட்டு அந்த ராஜாவை கஷ்டத்துக்குள்ளே ஆக்குறாங்க. இதை கவனிச்சுட்டே இருந்த அந்த ராஜா தவளை ஒரு நாள் இதுக்கெலாம் ஒரு முடிவு கட்டணும், இவங்களுக்கெலாம் ஒரு நல்ல பாடம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அந்த கிணத்தை விட்டு வெளியே வருது. வெளியே அதுக்கு நேர் எதிர்க்க ஒரு பாம்பு புத்து இருக்குது. அந்த பாம்பு புத்து வாசலில் இருந்து இந்த ராஜா தவளை அந்த பாம்பை கூப்பிடுது. பாம்பே, நீ கொஞ்சம் வெளியே வா, எனக்கு உன்னோட உதவி வேணும் அப்படின்னு கேட்குது. உடனே அந்த பாம்புக்கு இந்த தவளையோட குரலை கேட்டுட்டு ரொம்ப ஆச்சரியமாயிருது. என்னடா நம்மளை ஒரு தவளை போய் கூப்பிடுதே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வருது. உடனே இதுக்காக என்ன கூப்பிட்ட அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தோடு கேட்குது. கேட்டதும் இந்த ராஜா தவளை சொல்லுது, எனக்கு நீ ஒரு உதவி செய்யணும், நீ இனிமேட்டு எனக்கு கூட ஒரு ஃப்ரெண்டாயிரு அப்படின்னு கேட்குது. உடனே அதுக்கு அந்த பாம்பு என்ன சொல்லுதுன்னா, நம்ம பிறவிலேயே விரோதிகள், நம்ம எப்படி ஃப்ரெண்டாக இருக்க முடியும் அப்படின்னு அந்த பாம்பு கேட்குது. அதுக்கு அந்த ராஜா தவளை சொல்லுது, என் கூட இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் என்னை ரொம்பவே கஷ்டப்படுத்துகிறாங்க, என்னை அழிக்கணும்னு பார்க்குறாங்க. நீ உதவி செய், நீ நான் உன்னை கூப்பிட்டுட்டு போகிறேன் நான் இருக்கிற இடத்துக்கு. எனக்கு வேண்டியவங்க என்னுடைய சொந்தக்காரங்களை மட்டும் விட்டுரு, என்னுடைய எதிரிகளை எல்லாத்தையும் நீ சாப்பிட்ரு அப்படின்னு சொல்லி அந்த பாம்புக்கிட்ட சொல்லுது. உடனே நான் எப்படி அங்கே அந்த கிணத்துக்குள்ளே வர முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குது. உடனே நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், எனக்கு வழி தெரியும், அங்கே உள்ளே போகிறதுக்கு உன்னை கூப்பிட்டுட்டு போக முடியும். அங்கே அந்த கிணத்துல ஒரு ஓட்டை இருக்குது, அது வழியாக நான் உன்னை கூப்பிட்டுட்டு போகிறேன், என் பின்னாடியே வா அப்படின்னு சொல்லி அந்த தவளை அந்த பாம்பை கூப்பிட்டுட்டு போயிடுது. கூப்பிட்டுட்டு போனதும் உள்ளே போனதுமே அதே மாதிரியே அந்த ராஜா தவளை சொல்கிறவங்கள காமிக்கிறவங்கள மட்டும் அந்த பாம்பு ஒன்று ஒன்றா சாப்பிட்றது. சாப்பிட்டு முடித்ததும் அதுக்கு அடுத்து அந்த பாம்பு அப்போ தான் பேசுது. நீ சொன்ன எல்லாரையும் நான் சாப்பிட்டுட்டேன், உன்னோட எதிரி எல்லாரும் அழிஞ்சிட்டாங்க, ஆனால் எனக்கு இப்போ பசிக்குது, இப்போ நீயும் உன் குடும்பத்தாரம் மட்டும்தான் இருக்கீங்க, நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த பாம்பு கேட்குது. அது கேட்கச்சியே இந்த ராஜாவுக்கு புரிஞ்சிருச்சு. அடுத்ததாக நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் தான் சாப்பிட போகிறேன் அப்படின்றத தான் அது அப்படி சொல்லுது அப்படின்னு. உடனே பயந்து போய் அந்த ராஜா, நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு ஒரு கஷ்டம் கொடுத்தாங்க அப்படின்றதுக்காக அவங்கள
கொல்றதுக்கே துணிஞ்சு நம்மளுடைய கூட இருந்த எல்லாரையுமே வந்துட்டு அந்த பாம்புக்கு வந்து இரையாக கொடுத்துட்டோமே, இப்போ அடுத்ததாக நம்மளையும் சாப்பிட்றதுக்கு துணிஞ்சு போய் நின்று இப்படி கேட்டுட்ருக்கே அப்படின்னு சொல்லி அந்த ராஜா வந்து பயந்துட்டு கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுட்டு, நீ கொஞ்சம் பொறுத்துரு, எனக்கு வந்து இதே மாதிரி இன்னும் நிறைய கிணறு தெரியும், இன்னும் நிறைய கிணறுல வந்து எனக்கு இதே மாதிரியே வந்து நிறையா சொந்தக்காரங்கள்லாம் இருக்காங்க, அதுலேயும் நிறைய எதிரிகள்லாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் வந்துட்டு உனக்கு வந்து நான் உணவாக தரேன், நீயா போனால் அவங்களெல்லாம் வந்து பிடிக்க முடியாது, என் கூட வந்தால் தான் உனக்கு பிடிக்க முடியும், ஆனால் நீ இப்போ எங்கள் கூடவே வந்துட்டேன்னா அவங்க எல்லாருமே வந்து தப்பிச்சு ஓடிடுவாங்க, நான் போய் பார்த்துட்டு எனக்கு ஒத்தையில் போக தெரியாது, என்னோடய மனைவிக்கு தான் வந்து வழி தெரியும், என் மனைவியை கூப்பிட்டுட்டு போயிட்டு நான் பார்த்துட்டு அவங்கக்கிட்டலாம் பேசி வச்சுட்டு வந்து உன்னை கூப்பிட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த பாம்பும் சரின்னு இது ஏற்கனவே கூப்பிட்டுட்டு போனதால் நம்பி இவங்க 2 பேரையும் அனுப்பி விடுது. வெளியே வந்ததும் அந்த ராஜாவும் அவங்க மனைவியும் நம்ம இதுக்கப்புறம் இந்த கிணத்து பக்கமே வரக்கூடாது, இதுலேருந்து தப்பிச்சு போயிடுவோம், இதே மாதிரி இன்னொரு வாட்டி நம்ம எந்த தப்பும் பண்ணவும் கூடாது அப்படின்னு பேசிட்டு முடிவு பண்ணிட்டு தப்பிச்சு ஓடிடுறாங்க. இந்த கதையில் ஒரு நல்ல கருத்து என்ன நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, அந்த கஷ்டத்துக்காக அடுத்தவங்க வந்து அழிஞ்சிடணும், அவங்க இல்லாமல் போயிடணும் அப்படிலாம் வந்து நினைக்கிறது, அந்த மாதிரி செயல் செய்கிறது, அது எல்லாமே ரொம்பவே தவறு. எங்கள் அம்மா வந்து சொல்லுவாங்க, அவங்களுக்கு வந்து அந்த சாமி இதில் அகிலத்திரட்டில் சொல்லியிருக்கிறதா ஒரு இது சொல்லுவாங்க, அது ஒரு நல்ல பாயிண்ட். தன்னழிவு வந்தாலும் பிறர் சாபம் கூறாதே அப்படி சொல்லுவாங்க. நம்ம அழிஞ்சு போகிற நிலைமை வந்தாலும் அடுத்தவங்களுக்கு சாபம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்குற சாபம் வந்து அது வந்து நம்ம வாயால் என்ன வார்த்தை விழுதோ அது நம்மளுக்கு தான் பலிக்கும், அடுத்தவங்களுக்கு பலிக்காது அப்படி சொல்லுவாங்க. அதனால் நம்ம வந்து மனசால் கூட வந்து யாரும் ஒரு இறந்துடணும் அழிஞ்சிடணும் அப்படிலாம் வந்து நினைக்கவே கூடாது, அது வந்து ரொம்பவே வந்து தவறு. நம்ம அடுத்தவங்களுக்கு நினைக்காச்சு அது வந்து நம்மளுக்கு தான் வந்து அந்த எண்ணங்கள் வந்து பாதிக்கும். ஸோ எப்போவுமே வந்துட்டு போட்டி பொறாமை எல்லா பக்கமுமே எல்லாமே இருக்க தான் செய்யும். அதுக்காக அவங்க நல்லா இருக்கக்கூடாது, அவங்களுக்கு ஏதாவது ஆயிடணும் அப்படின்னு எந்த எண்ணமே எப்போவுமே யாரும் வச்சுக்கிடக்கூடாது. எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருங்க, நீங்கள் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. ஓகே, நாளைக்கு வேறு வீடியோவில் பார்க்குறேன். Until then, bye from Kalai Selvi. Tata, bye bye, see you.